ஹாய் நண்பர்களே, எல்லோருக்கும் வணக்கம். கேஎன் வேலன் ஆடியோ அந்தியூர். இது பார்த்திங்கன்னா ஒரு சர்வீஸ்க்கு வந்திருக்கு. இது பார்த்திங்கன்னா ஒரு 2 மாதம் தான் ஆச்சு ரெடி பண்ணி அப்படின்னாரு. இது கொஞ்சம் ஆடியோ கிளியரன்ஸ் இல்லை அப்படின்ற மாதிரி லவுடாக இருக்குது அப்படின்னா, ஏன்னா எஸ்டிகே வந்து லவுடாக தான் இருக்கும். அதை வந்து கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணி கொடுக்கலாம். அதுக்காக ஆல்ட்ரேஷனுக்காக வந்திருக்கு. புது செட்டு தான், இது ஆல்ட்ரேஷனுக்காக வந்திருக்கு. இது வேறு ஒருத்தருது, நம்மக்கிட்ட ஆல்ட்ரேஷனுக்காக வந்திருக்கு. இது பாருங்கள் இன்டீரியரில் எப்படி இருக்குன்னு. தான் இருக்குது. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜீரோ, இது வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் வால்யூம் 0 பண்ணாலையும் உங்களுக்கு ஆடியோ வந்து லீக்கேஜ் ஆகிட்டே இருக்குது. 0வில் தான் இருக்குது, ஆனால் பாடும் ஆடியோ வந்து லீக்கேஜ் இருக்குது. அது என்னன்றது கொஞ்சம் பார்க்கணும். அதே பார்த்திங்கன்னா எஸ்டிகே வந்து கொஞ்சம் லவுடாக இருக்கும், வாய்ஸ் எல்லாம் லவுடாக இருக்கும். அதை வந்து கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுக்கணும். அது கொஞ்சம் ரொம்ப ஆடாக இல்லாமல் கொஞ்சம் சாஃப்டாக வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. இது பார்த்திங்கன்னா நிறைய ஆம்பு இந்த போல் நான் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ரிமோட் கண்ட்ரோலு நான் ஜாஸ்தி பண்ணதில்லை. ஆனால் இது பார்த்திங்கன்னா 2-3 செட்டு வந்துச்சு. அது கொஞ்சம் இது இல்லாமல் தான் எல்லாம் வேணாம் அப்படின்ற மாதிரி மாற்றி கொடுத்துருக்கேன். ஆனால் நான் யூஸ் பண்ணதில்லை. பட் இது வந்து பார்த்திங்கன்னா ரிமோட் கண்ட்ரோலு கொஞ்சம் நல்லாவே இருக்கும். உங்களுக்கு அந்தாட்ட ஆடியோ போர்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணி க்ளீனாக கொடுத்தா நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கன்னா அனலாக்கில் நம்ம ரெடி பண்ணுற மாதிரி இதில் வந்து நம்ம எதுவும் நோண்ட முடியாது. ஏன்னா ஆல்ட்ரேஷனை ரொம்ப பண்ண முடியாது. ஆடியோ ஐசி போர்டில் வேணும்னா ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ரிமோட் கண்ட்ரோலில் நம்ம எதுவும் செய்ய முடியாது. ஏன்னா அது கொடுக்கறது தான் யூஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி இருக்கும். நம்ம ஆடியோ போர்டில் தான் நம்ம எது பண்ணாலையும் பண்ணிக்கணும். மீதியெல்லாம் எதுவும் பண்ண முடியாது. சில்னஸ்ஸு உங்களுக்கு அது இதுன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ட்ரிபிள் ஆப்ஷன் எல்லாம் வச்சு போர்டு வச்சு தான் பண்ணணும். அந்த மாதிரி மறுபடியும் பார்த்திங்கன்னா எல்லாமே பொருளாச்சிக் போர்டு மாதிரி வச்சு ஆட் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால் இதுவே எந்த அளவுக்கு கொஞ்சம் கிளியர் பண்ணி கொடுக்க முடியுமோ முடிஞ்ச அளவுக்கு பண்ணலாம், பண்ணி பார்க்கலாம். இது ஆடியோ லீக்கேஜ் இருக்குது. இது பாருங்கள் 0 பாயிண்டில் இருக்குது. ஆனால் உங்களுக்கு அது பாட்டு வந்து ப்ளே ஆகிட்டுருக்கு. இந்த மாதிரி இருக்குது, நம்ம பார்க்கலாம். நன்றி நண்பர்களே பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன். உங்களுக்கு அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒர்க் இருந்தால போட முடியல. நிறைய தீபாவளி கழிஞ்சு நிறைய எனக்கு ஒர்க்கு பார்த்திங்கன்னா ஆல்ட்ரேஷன் ஒர்க்கு நிறைய செட்டு வந்துச்சு. ஒரு 4-5 செட்டு வந்துச்சு. அதே பார்த்துட்டு இன்னும் அந்த ட்ரிபிள் ஆப்ஷனுக்கு கொடுத்தாரு ரிமோட் கண்ட்ரோல் போர்டு. அதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப அது கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுத்தோம். அந்த நண்பரும் வந்துட்டு பார்த்திங்கன்னா திருப்பூர்லேருந்து நம்ம காரில் எடுத்துகிட்டு கொடுத்துட்டு போனார். திருப்பூர் வந்து காரில் வந்து எடுத்துகிட்டு போனார். ஏன்னா ஒரு சின்ன ஒரு ஆல்ட்ரேஷனுக்கு அவ்வளோ தொலைவு நம்ம வருவாங்களான்றதில்ல. எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு இது அது. ஏன்னா நம்மளை நாடி வந்திருக்காங்க, அவங்களுக்கு என்ன பண்ண முடியுமோ அந்தளவுக்கு பண்ணி கொடுக்கலான்னு கொஞ்சம் பண்ணி கொடுத்தேன். ஆனால் பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் கொடுத்த அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா 1500 கொடுத்தாரு. ஏன்னா எனக்கு வேண்டாம், நான் அவளை ஃபஸ்ட்டு வந்து 1000 கொடுத்துட்டு போனார். நான் கேட்கல, 1000 கொடுத்துட்டு போனார். சரி பார்ப்போம் ஏதோ ஒன்று நம்மன்ட்டு. ஏன்னா 2வது வந்து பார்த்துட்டு போனார். எனக்கு ஒர்க் இருக்குன்னான்னு சொல்லி தான் சொன்னேன் நான். ஏன்னா ஒர்க் இருக்குன்னா இப்போதைக்கு பார்க்க முடியாது, இடையில வந்து ஃப்ரீயாக இருக்குன்னா நான் வந்து பார்த்துட்டு போகிறேன் வந்து பார்த்துட்டு போனார். பார்த்துட்டு எல்லா ஒர்க் எப்படி பண்ணலாம் என்ன பண்ணலான்னு ஆல்ட்ரேஷன் பண்ணி காட்டினேன். அன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஒரு நாள் ஃபுல்லாக அவருக்கு வந்து அதையும் இதையும் நான் மாற்றி காட்டினேன். அவருக்கு வந்து இன்னும் ஷார்ப்பு அது வாய்ஸ் வரக்கூடாது, பேஸ் வரணும் அப்படின்ற மாதிரி அவரே உக்காந்து எல்லாம் சொல்லினார். அந்த மாதிரி சொன்ன மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொடுத்தோம். ஓகேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி எடுத்துன்னு போனார். அப்புறம் அமௌண்ட்டு கேட்டார். போகும்போது ஒரு 500 போட்டார். ஆனால் எனக்கு 1000 கொடுத்ததே இப்போ ஜாஸ்திண்ணா, ஒன்றும் பிரச்சனைனா ஒன்றா அப்படின்னு. இல்லைண்ணா ஒர்க்கை ஏன்னா அவரே பார்த்தாரு எவ்வளோ நம்ம ஒர்க் பண்ணோம் அப்படின்ட்டு. அதனால் ஏன்னா அது பார்த்திங்கன்னா நிறையா அதில் நண்பர்களே இது பார்த்திங்கன்னா ஒரு ஒயரிங்கு பண்ணுறோன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரீயாக இருந்தால் கூட பரவாயில்ல, நம்ம ஏதோ ஒன்று எடுத்து பண்ணிக்கலாம். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா போட்டு ஃபெவிக்விக் போட்டு ஒட்டிடுறாரு. ஃபெவிக்விக் போட்டு ஒட்டி வச்சிடுறாங்க. அதனால் எடுத்து நம்ம பண்ணவே முடியல. அதில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு போர்டை கழட்டினா எல்லாமே பிஞ்சிக்கிட்டு வருது. ரொம்ப ரிஸ்க்காக இருந்தது. ஏன்னா எல்லாமே போர்டு அடிக்கிட்டு
உங்களுக்கு. ஏன்னா இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரீயாக விட்டால் கூட பரவாயில்ல, நம்ம ஏதோ ஒன்று எடுக்கிறதுக்கு யூஸ் ஆகும். ஆனால் அது பார்த்தீங்கன்னா இதில் போட்டு பாடியில் வச்சு அப்படியே ஃபெவிக்விக் போட்டு ஒட்டியிருக்காங்க. வேறு எதனா போட்டு ஒட்டியிருந்தால் கூட, எடுக்கிற மாதிரி ஒட்டியிருந்தால் கூட பரவாயில்ல, ஃபெவிக்விக் போட்டு ஒட்டிட்டுருக்குறாங்க. அதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது. சர்வீஸ் பார்க்குறதானே எப்படிங்க பார்க்குறது? அது ஏன்னா அது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நீட்னஸ்ன்னு சொல்லி அதெல்லாம் பார்த்து அவங்க பண்ணுறதில்ல. நீங்கள் ஆடியன்ஸு சொல்லி அதை இது பண்ணிடுறீங்க. அது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செட்டு பார்த்தீங்கன்னா அம்மிங் இஷ்யூஸ் இல்லாமல் உங்களுக்கு நீட்டாக பாடுறது நீட்டாக இருக்கா பாருங்கள். எல்லாருமே ஒயரிங்னு அதையே பிடிச்சிட்டு அதையே பேசிகிட்டு இருக்கீங்க. ஆனால் ஒயரிங் நீட்டாக பண்ணாலே அது ஆடியோ கிளியரன்ஸாக இருக்கா, இல்லை ஆடியோ கிளியரன்ஸ் இல்லைன்னு ஏன் அங்கேயும் இங்கேயும் தூக்கிட்டு திரும்புகிறீங்க? அதெல்லாம் ஒரு விஷயம்லாம் பாருங்கள் கொஞ்சம். ஏன்னா பண்ணுறது ஓகே தான், நீட்னஸ். அது டேக் போட்டால் கூட பரவாயில்ல, பாடியோடு சேர்த்து ஒட்டி விட்டுட்டா எப்படி அதெல்லாம் நம்ம எடுத்து சர்வீஸ் பண்ணுறது சொல்லுங்கள்? ஒட்டி விடுறது இல்லைங்க, ஒரு ஒயரிங் பண்ணுறது நீட்னஸாக பண்ணுங்க, வேணான்னு சொல்லலை. எனக்கு கூட வராது. நீட்னஸாக இருக்கணுன்றதுக்கோசரம் பாடியோடு சேர்த்து ஒட்டிட்டா ஒரு போர்டை எடுத்தால் அப்படியே பிஞ்சிக்கிட்டு வருது. அது எப்படி மறுபடியும் ரீவொர்க்? அப்புறம் இந்த போர்டை எடுத்தோம்னா பிஞ்சிட்டு அடுத்த போர்டை நம்ம கழட்டி எடுக்க வேண்டியதாக இருக்குது. மறுபடியும் புதுசாக ஒரு ஒயரிங் அடிக்க வேண்டியதாக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா கஸ்டமர்கிட்ட நம்ம அதுக்கெல்லாம் புது ஆம்பு பண்ண ஒர்க்கு வந்துடுது. ஏன்னா அதில் ஒட்டின அதை பார்த்திங்கன்னா கேஜியான ஒயர் இருந்தால் கூட பரவாயில்ல, ரொம்ப லோ கேஜியில் இருக்கிற ஒயராக இருக்குது. எடுத்தாவே பிடுங்கிட்டு வருது. அதெல்லாம் எதுக்கு? அதெல்லாம் தேவையில்லாமல் ஒட்டி வைக்கிறாங்கன்னு தெரியல. நான் சில ஒட்ட வேண்டியதான் இல்லைன்னு சொன்னேங்க. ஆனால் ஒயரிங் பண்ணுற இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரிப்பன் ஒயரெல்லாம் போட்டு ஒட்டி விட்டுட்டா எப்படி மறுபடியும் சர்வீஸ் பண்ணுறது? அதெல்லாம் ஒன்றும் புரியல எனக்கு. ஆனால் அந்த செட்டில் அந்த அளவுக்கு நான் அவஸ்தைப்பட்டுட்டேன். ஏன்னா அந்த மாதிரி தயவு செஞ்சு டெக்னீஷியனுங்க கொஞ்சம் பார்த்துக்கோங்க அந்த ஒயரிங் எல்லாம். ஏன்னா ரீஒர்க் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப மன உடைச்சல் ஆகுது அவங்களுக்கு. ஏன்னா நம்ம எடுக்கணும்னா இப்போ இந்த ஒரு போர்டு கம்ப்ளைண்ட்டுன்னா அந்த போர்டு எடுத்தால் செப்பரேட்டாக வரணும், அந்த மாதிரி இருக்கணும். ஏன்னா ஒயரிங் எல்லாம் போட்டு இறுக்கி பிடிச்சி கட்டி வச்சுட்டு அதெல்லாம் குழச்சி எடுத்து அதே ப்ராப்ளம் ஆக்கி அவங்களுக்கு அந்த ஆனால் ஐசி போச்சுன்னா போர்டு போச்சுன்னா அப்படின்னு அவங்களுக்கு ஒரு செலவு எச்சா வருது. அந்த மாதிரிலாம் இருக்குது. ஒரு போர்டு எடுத்தோம்னா நீட்டாக எடுத்து சர்வீஸ் பண்ணுற மாதிரி ஒயரிங் பண்ணி கொடுங்க. இந்த டெக்னீஷியனுக்காக சொல்கிற ஒரு வீடியோ இது. நன்றி நண்பர்களே. இது போல் யாருக்காவது தேவைப்பட்டால் நீங்கள் கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.